ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங். அந்த காலத்து பாட்டிமாருங்க செய்த ஒரு ஆரோக்கியமான உணவு தாங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். ஒரு கப் அளவு சிகப்பரிசி எடுத்துக்கோங்க. இந்த அரிசியை 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுருங்க. நமக்கு சிகப்பரிசியில் அதிக அளவு பெனிஃபிட் இருக்குது. நான் உங்களுக்கு அந்த வீடியோ ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் நடுவில் இதில் உள்ள பெனிஃபிட்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். பாருங்கள், இப்போ அரிசியை நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேங்க. இந்த மாதிரி ஊறி உங்களுக்கு நல்லா வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சம் போல் உப்பு ரொம்ப போடக்கூடாது. ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும்தான் உப்பு போடணும். உப்பு போட்டுட்டு இது குக்கரில் வைக்கிறதா இருந்தால் ஒரு விசில் தாங்க வைக்கணும். இல்லைன்னா நீங்கள் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சாதம் குழையிற மாதிரி வேக வைக்கக்கூடாது. இது நம்ம கொஞ்சம் மெண்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கணும். அந்த அளவுக்கு இதை வேக வச்சுக்கிட்டால் போதும். பாருங்கள், இப்போ நான் தண்ணியெலாம் நல்லா வச்சுருக்கேன். இதை நம்ம ஒரு குக்கரில் போட்டு தாங்க வேக வைக்க போகிறோம். இப்போ இதில் நான் தண்ணி ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தான் ஆட் பண்ணுறேன். அதாவது இது மூழ்கிற அளவுக்கு உங்களுக்கு இருந்தாலே போதுங்க. இதில் கொஞ்சமாக பாருங்க, ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் போல தான் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நம்ம ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ ஒரு விசில் வச்சு நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு தண்ணி எல்லாமே நல்லா வத்திருச்சுங்க. கொஞ்சம் அதில் தண்ணி இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை என்ன பண்ணுறீங்க, நல்லா வத்துற அளவுக்கு நீங்கள் வச்சுருங்க. அது எல்லாமே இதில் ட்ரையாக இதிலே உங்களுக்கு இந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் இதிலே சாடுற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிடலாங்க. இப்போ நம்ம சிகப்பரிசியோட பெனிஃபிட்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னேன். பெனிஃபிட் என்னென்னா, உங்களுக்கு இதில் விட்டமின் பி, விட்டமின் இ, அது இல்லாமல் மேக்னீசியம், நார்ச்சத்து இது அதிகமாக இருக்குது. நம்ம சாதாரணமாக ரைஸ் சாப்பிட்றதோட நம்ம இந்த சிகப்பரிசி பல மடங்கு சத்து இதில் அதிகமாகவே இருக்குது. அதனால் உங்களுக்கு பிளட் ப்ரெஷரு, சுகர் பேஷண்ட் இதெல்லாம் இவங்கெல்லாம் நிறையவே இந்த அரிசியை எடுத்துக்கலாம். இதில் நம்ம இட்லி இல்லாட்டினா இடியாப்பம் அந்த மாதிரி இந்த ரைஸை நல்லா அரைச்சிட்டிங்கன்னா இட்லி, இடியாப்பம், புட்டு இந்த மாதிரி நீங்கள் நிறைய வெரைட்டிஸ் இதில் நம்ம செய்யலாங்க. இப்போ எல்லாமே ஒரு பவுலில் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் ஒரு அரை முடி தேங்காய் துருவல் துருவி வச்சுருக்கேன். அது எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் சாயங்காலமாக நீங்கள் டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. இது ரொம்பவும் நல்லது. இல்லைன்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட இது நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதில் நான் சுகர் ஆட் பண்ணுறேன். சுகர் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், இப்போ நம்ம எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோங்க. இது சின்ன குழந்தைங்க கிடையாது, பெரியவங்க எவ்வளோ வயசானவங்க கூட இது சாப்பிட்லாம். இது ரொம்பவும் ஸ்ட்ரென்த்தாக ஆரோக்கியமான ஒரு தானியம் தான் சிகப்பரிசி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வெரைட்டியாக நீங்கள் செய்யலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.